சற்று முன் வெளியான தகவல். ஆதார் கார்டில் எப்படி சரிபார்ப்பது? அதாவது ஆன்லைனில் இப்படி லாக் செய்தால் என்ன செய்கிறது? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்திய குடிமக்களுக்கு ஆதார் அட்டை மிக முக்கியமாக ஒரு அடையாள அட்டையாக கருதப்படுகிறது. இதில் உள்ள தகவல்களை சரியாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். உங்கள் ஆதார் தகவல்கள், ஆதார் அட்டை விவரங்கள் திருடப்படக்கூடும் அல்லது கசியக்கூடாது என்ற கவலை உங்களுக்கு உள்ளதா? ஆதார் அட்டையின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். அதை எப்படி என்று இங்கே பார்ப்போம். இப்போது நீங்கள் ஆதாரை டிஜிட்டல் முறையில் லாக் செய்ய முடியும். உங்கள் கைரேகை, ஐரிஸ் ஸ்கேன் மற்றும் முக தரவு போன்ற தகவல்களை இனி டிஜிட்டல் வழியில் லாக் செய்ய முடியும். அதாவது இதை செய்வதன் மூலம் ஆன்லைன் மோசடி செய்பவர்களிடமிருந்து உங்கள் ஆதார் விவரங்களை பாதுகாத்து கொள்ளலாம். UIDAI பயோமெட்ரிக் லாக் அம்சத்தின் உதவியுடன் உங்கள் தனிப்பட்ட ஆதார் தவறை மோசடி செய்பவர்களின் கைக்கு எட்டாதவாறு செய்யலாம். இந்த டிஜிட்டல் லாக்கை நீங்கள் ஆக்டிவேட் செய்யும்போது அல்லது இந்த அம்சத்தை இயக்கும்போது கைரேகை, ஐரிஸ் ஸ்கேன் மற்றும் முக தரவு போன்ற உங்கள் பயோமெட்ரிக் தகவல்கள் முற்றிலும் பாதுகாப்பாகிவிடும். இதற்கு பிறகு நீங்கள் விரும்பினால் தவிர வேறு யாரும் இந்த தவறை பயன்படுத்த முடியாது. ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் இந்த அம்சத்தை ஆன் செய்ய வேண்டும். அதாவது இயக்க வேண்டும். இது உங்கள் ஆதார் தவறின் பாதுகாப்பை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பெயரில் வழங்கப்பட்ட அரசாங்க ஆவணம் தவறாக பயன்படுத்துவதையும் தடுக்கிறது. இந்த அம்சத்தை பயன்படுத்தி உங்கள் ஆதாரை பாதுகாப்பாக வைத்திருந்தால் மோசடிக்காரர்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் உங்கள் பெயரில் வங்கியில் புதிய சிம் அல்லது KYC ஐ பெற முடியும். இந்த வழியில் மோசடி செய்பவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் நீங்கள் தடுத்துவிடலாம். அதாவது உங்கள் ஆதாரை பாதுகாக்க முதலில் நீங்கள் ஒரு VIDயை உருவாக்க வேண்டும். UIDAI வலைத்தளத்திற்கு சென்று இதை எளிதாக உருவாக்கலாம். அதாவது VID இந்த ஐடியை உருவாக்கியதும் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். முதலாவது UIDAI மை ஆதார் போர்ட்டலுக்கு செல்லவும். இங்கே கீழே ஸ்க்ரோல் செய்த பிறகு லாக் அன்லாக் ஆதார் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை படித்த பிறகு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் VID முழு பெயர், பின் குறியீடு மற்றும் கேப்சா குறியீடு போன்ற சில விவரங்களை உள்ளிட்டு OTPயை கோரவும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட OTPயை சமர்ப்பித்து உங்கள் ஆதார் பயோமெட்ரிக்கை உடனடியாக லாக் செய்யவும். அது மட்டும் இல்லாமல் இந்த PPF அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் கோடிகளில் லாபம் தரும் சூப்பரான ஒரு திட்டம். அதை பற்றி பார்க்க போறோம். அதாவது அரசின் இந்த திட்டத்தின் கீழ் கணவன் மற்றும் இருவரும் சேர்ந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து 1.33 கோடி வரை சம்பாதிக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இந்தியாவில் பொதுமக்களுக்கு முதலீடு செய்யவும் பணத்தை சேமிக்கவும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. தபால் நிலையங்களிலும் வங்கிகளிலும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் ஒரு முக்கியமான திட்டம்தான் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். இத்திட்டம் 15 ஆண்டுகள் லாகின் காலத்தை கொண்ட அரசு ஆதரவு பெற்ற திட்டமாகும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் உருவாக்கிய முழு தொகையையும் திரும்ப பெறலாம். நீங்கள் விரும்பினால் கணக்கை
மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கலாம். பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் நீங்கள் ஆண்டுதோறும் ரூபாய் 1,5 லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம். இது வரியை சேமிக்க உதவும். இந்த திட்டங்கள் மக்கள் ஆர்வத்துடன் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு மற்றொரு காரணம் இதுதான். வருமான வரி சட்டத்தின் பிரிவு அதாவது 80(c)யின் கீழ் ஆண்டுதோறும் 1,5 லட்சம் வரை இலக்கு பெறலாம். இதனால் உங்களுக்கு மிகவும் லாபமாக இருக்கும். உங்கள் மனைவியின் உதவியுடன் ரூபாய் 1,33 கோடி வரி இல்லாமல் வருமானத்தை உங்களால் ஈட்ட முடியும். அதை எப்படி என்று இங்கே பார்ப்போம். பொதுவாக வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் விரும்புகளின்படி ஒருவர் தன்னுடைய பெயரில் ஒரு பிபிஎஃப் கணக்கை மட்டும் திறக்க முடியும். இந்த பிபிஎஃப் திட்டத்தில் கூட்டு கணக்கை திறக்க வேறு வழி இல்லை. காரணம், கணவன் மனைவி இருவரும் தனித்தனி கணக்குகளை வைத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தனிநபரும் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச தொகையை பங்களிக்கவும் வரி சலுகைகளை பெறவும் அனுமதிக்கிறது. இதனால் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் 20 ஆண்டுகளில் ரூபாய் 1,33 கோடி வரியில்லாத வருமானத்தை ஈட்ட இந்த இருவர்கள், அதாவது கணவன் மனைவி இருவரும் தங்கள் பிபிஎஃப் கணக்குகளில் ஒவ்வொரு ஆண்டும் 1,5 லட்சத்தை டெபாசிட் செய்ய வேண்டும். அவர்கள் மொத்தமாக டெபாசிட் செய்யலாம் அல்லது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 12,500 ஆண்டுக்கு ரூபாய் 1,5 லட்சம் டெபாசிட் செய்யலாம். இதில் மொத்த வருடாந்திர பங்களிப்பு 1,5 லட்சத்தை தாண்டக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பிபிஎஃப் கணக்கு 15 ஆண்டுகளில் முதிர்ச்சியடைகிறது. ஆனால் வாழ்க்கை துணை தங்கள் முதலீடு காலத்தை 5 ஆண்டு தொகுதிகளாக நீடிக்க வேண்டும். அதாவது 1,5 லட்சம் வருட பங்களிப்புடன் மொத்தம் 20 ஆண்டுகள் முதலீடு செய்ய வேண்டும். இதனால் உங்களுக்கு மிகவும் லாபகரமாக இருக்கக்கூடும். முதிர்ச்சியடைந்த பிறகும் உங்கள் பிபிஎஃப் கணக்கை செயலில் வைத்திருக்கவும். அப்போது கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லது தபால் நிலையத்துக்கு சென்று அதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பம் முதிர்வு தேதிக்கு ஒரு வருடம் முன்னதாக வழங்கப்பட வேண்டும். இதனால் இந்த வருமான வரி சட்டம் பிரிவு 80(c)யின் கீழ் நீங்கள் நிதியாண்டில் 1,50 லட்சம் வரை வரி விலக்கு பெறலாம். அதேபோல இதனால் கணவன் மற்றும் மனைவி இருவரும் தங்கள் பிபிஎஃப் கணக்குகளில் ஆண்டுதோறும் 1,5 லட்சத்தை டெபாசிட் செய்து இந்த முதலீட்டை 20 ஆண்டுகள் தொடர்ந்தால் இருவரும் தலா 30 லட்சத்தை தங்கள் கணக்குகளில் டெபாசிட் செய்வார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.